ஈஸியாக இறங்கிட்டோம், ஏறும்போது தான் கஷ்டம். செம்ம டஃபா. எவ்வளோ நேரம் ஆச்சு ஏறதுக்காண்ணா? பயங்கர செங்குத்தாக இறங்குது. இதில் படிக்கட்டுலேயே வேற ஏர்பின் பெண்டுன்னு நினைக்கிறேன். I am 58 years, I don't find anything. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு Krupas vlog. ஸோ இன்றைக்கி வந்து டே 2. இன்றைக்கி தான் ஆக்சுவலி நம்ம வந்துட்டு கொல்லி மலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்டு நேற்று வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி கொல்லி மலை நம்ம கேம்ப் சைட்டுக்கு வந்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த கேம்ப் சைட்டோட டீட்டெயில்ஸும் நான் ஓரளவு கொடுத்துருப்பேன். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். பட் இன்றைக்கி வந்துட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். என்ன பிளான்னா, இங்கேருந்து ஆகாய கங்கா போக போகிறோம். 1300 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கீழே இறங்கி போய் ஃபால்ஸை பார்த்துட்டு மறுபடியும் மேலே ஏறணும். அதுக்கப்புறமா வந்து அரப்பளீஸ்வரர் டெம்பிள் போகிறோம். அண்ட் தென் ஈவினிங் வந்துட்டு ஒரு சன்செட் பாயிண்ட் இருக்குது, வயர்லெஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதில் இந்த விலாகில் எந்த அளவுக்கு கவர் பண்ணுவேன் அப்படின்றது போக தான் பார்க்கணும். ஸோ கீப் வாட்சிங் கைஸ். செம்ம சில்லுன்னு இருக்குது. அண்டு கிளம்பும் போது வெயில் அடித்த மாதிரி இருந்தது. பட் இந்த ப்ரீஸ் வந்துட்டு இப்போ செம்ம சில்லுன்னு இருக்குது. ரூட் வந்து வேறு லெவலில் இருக்குது. செம்ம சில் ப்ரீஸு. பட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:56 ஆகுது. ஆனால் வந்துட்டு வெயில் சுத்தமாகவே தெரியல. நேற்று நாங்கள் வந்து ரீச் ஆகும்போது தான் வெயில் இருந்தது. இப்போ வந்து வெயில் சுத்தமாக தெரியல. பட் ஆனால் செம்மையாக இருக்குது சில்லுன்னு ப்ரீஸு. ஸோ முன்னாடி வந்து எல்லாருமே வந்துட்டு காரில் போயிட்டுருக்காங்க. நானும் இன்னொரு ஃப்ரெண்ட் பிரபுன்னு அவரை மட்டும் பைக்கில் வந்துட்டுருக்கோம். கைஸ், அரப்பளீஸ்வரர் டெம்பிள் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்கேருந்து கீழே இறங்கணும் இல்லையா? ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அதை போட்டிருக்கு. கைஸ், ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வந்துட்டு இப்போ இறங்க போகிறோம். எனக்கு பின்னால் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் டெம்பிள். ஸோ டெம்பிள் வந்து நம்ம இப்போ போகல. என்ன பிளான்னா, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அண்டு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 rupees டிக்கெட். அண்ட் சின்னவங்களுக்கு வந்து 20 rupees டிக்கெட். எவ்வளோ நான் டெபாசிட் இருக்குது? ஓகே, கேன் திரும்ப வந்து கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவீங்க. அது கீழே போடாமல் இருக்கிறதுக்காகவா? ஓகே. ஸோ கேஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கொண்டு போனீங்கன்னா 10 rupeesக்கு வந்துட்டு டோக்கன் வாங்கிக்கணும். ஸோ அந்த வாட்டர் பாட்டிலை திருப்பி எடுத்து வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ இது எதுக்குன்னா, கீழே போகிறவங்க வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு பிளாஸ்டிக் குப்பை நிறைய போடுறாங்க, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1196 ஸ்டெப்ஸு. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே வந்துட்டு செம்ம டஃப்பாக இருக்கும். ஸோ கீழே போகும்போது போயிடுவீங்க, ஆனால் மேலே வர்றது வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரோ, எப்படி இருந்தது? செம்ம டஃபா? செம்ம டஃபா. எவ்வளோ நேரம் ஆச்சு ஏறதுக்காண்ணா? ஒரு ½ hour ஏறிட்டீங்களா? ஸோ இப்போ பார்த்த பசங்க வந்துட்டு ½ hour ஏறிடலாம் அப்படின்றாரு. நீங்கள் ஃபுல் ஸ்டெமினாவில் இருந்தீங்கன்னா. பட் இல்லை அப்படின்னா 45 minutes. அதுக்கும் மேலே நீங்கள் செம்ம வீக்காக இருந்தீங்கன்னா 1 hour ப்ளஸ் கூட ஆகும் அப்படின்றாரு. நாங்கள் அந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரி வரும்னு தெரியல. இப்போ ஹாய் சொல்லலாம் நீங்கள். ஹாய். ஸோ we are going to ஆகாய கங்கை. ஓகே ப்ரோ, ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் நம்ம தமிழ் சேனல். ஓகே ஓகே. ஸோ பிரபு இவரோட பேர். ஸோ இவங்க வந்துட்டு லோக்கல் தான், ஈரோடு இல்லையா? யா. ஸோ நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்தோம். அப்புறம் இங்கே இவங்களோட ஜாயின் பண்ணி தான் நேற்றுலேருந்து நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோ, இப்போ ஒரு பசங்களை கேட்டேன், 20 minutes ஆகும் அப்படின்றாங்க இறங்கிறதுக்கு. ஆமாம், ஒரு ½ hour ஆகும். பட் வந்து என்ன, இது ஒரு அருமையான இடம். ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை வரோம் அப்படின்னம்னா இது மிஸ் பண்ணவே கூடாது. கொஞ்சம் பெரிய டாஸ்க் ஆக்சுவலி கீழே போயிட்டு மேலே வர்றது. இந்த பேரே வந்து, அந்த ஃபால்ஸுக்கு பேர் வந்து ஆகாய கங்கை. அந்த ஃபால்ஸ் வந்து எங்கேருந்து விழுதுனே தெரியாது, ஆகாயத்துலேருந்து விழுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு திரும்ப வீடியோ போஸ்ட் பண்ண சொல்கிற பாஸை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஸோ சூப்பராக ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்தாரு ஃபால்ஸ் பற்றி. ஸோ வாங்க போகலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். கண்டினியூ வாட்சிங் கைஸ். பயங்கர செங்குத்தாக இறங்குது. ஏறி வரவங்க ஒரு ஃபேஸையும் பார்க்கும்போது போகிறீங்களாடா போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே தான் இருக்குது. போங்கடா போங்க, திருப்பி வரணும்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வயசில் இருக்கும்போதே வந்துடணும்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம். இது ஒரு வியூ பாயிண்ட்டு. பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அந்த ஃபால்ஸ் வந்து தெரியுது. ஐ மீன் ஆகாசகங்கா ஃபால்ஸில் ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி ஒன்று தெரியுது கீழே. செமையாக சில்லுன்னு காற்று வருது.
ப்ரோ உங்களை இன்டர்வியூ பண்ணல. விக்ரம் ஸோ இந்த ரைட் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. நானும் பிரகாஷ் இவர் தான் வந்துட்டு சென்னையிலேருந்து ரைட் பண்ணிட்டு வந்தோம். ஒரு எப்படி இருந்துச்சு ரைடு? ரைட் சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வண்டி சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் டாஸ்க்கே வந்து இப்போது கீழே போய் அந்த ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு மேலே வரதா இப்போ இன்றைக்கான டாஸ்க். வரும்போது நான் வந்து ட்ரைம்ப் ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல, அது வந்து பிரதரோட வண்டி தான். ஸோ அகைன் இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் வந்துட்டு 5% தான். ஆனால் செம்ம செங்குத்தாக இருக்குது படிக்கட்டு. நார்மல் படிக்கட்டு மாதிரிலாம் இல்லை, ஒன்று ஒன்று நம்ம குதிச்சு இறங்குற மாதிரி தான் இருக்குது. இதில் படிக்கட்டுலேயே வேறு ஏர்பின் பெண்டுன்னு நினைக்கிறேன். வா, ஆனால் வியூ வேறு லெவலில் இருக்குது, சரியான வியூ. பஸ் ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துவாங்க. இன்கேஸ் ஏஜ்டு பீப்புள் யாருன்னா வரீங்கன்னா யோசிச்சுக்கோங்க முதல்ல வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா சீரியஸ்லி வந்து இறங்குறதே டாஸ்க்காக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏஜ்னா வந்துட்டு முன்னாடியே யாருன்னா ஏறணுங்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பாதியில் இறங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏறி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இங்கே சபரிமலையில் கூட டோலி சர்வீஸ் இருக்கும், காசு கொடுத்து நீங்கள் உட்காந்துட்டே போயிடலாம். இங்கே எந்த ஆப்ஷனும் கிடையாது, வந்தால் ஏறி தான் ஆகணும். I don't feel anything. Oh, okay. I am 58 years, I don't find anything. Okay. ஒரே ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு I didn't feel anythingனு, ஜாலியாக சூப்பராக இருந்துச்சுன்னு. ஆனால் ஏறி வரவங்க ஒரு ஃபேஸும் வேறு மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், நான் இந்த ஆங்கிளில் எடுக்கிறேன், படிக்கட்டே தெரிய மாட்டேங்குதுங்க எனக்கு. இங்கே பாருங்கள், கீழே போனால் படிக்கட்டு தெரியுது, அவ்வளோ செங்குத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் நான். எனக்கு இங்கேருந்து ஃபால்ஸ் தெரியுது, பட் இன்னும் ரொம்ப கீழே போகணும் போல் இருக்குது. மேலேருந்து தண்ணி கொட்டுறது மட்டும் இங்கேருந்து தெரியுது லைட்டாக. சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, சவுண்டு எனக்கு கேட்குது. ப்ரோ கொஞ்சம் தூரம் தானா கீழே? ஓகே, 10 நிமிஷம் தான். ஓகே, தேங்க்யூ. ஒரு 90% வந்துட்டோன்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் தானா கீழே போகிறதுக்கு. பட் செம்மையாக இருக்க போகுது மேலே ஏறுற டாஸ்க்கு. நீங்கள் இறங்கிட்டீங்களா? இறங்கிட்டு தான் ஏறி வரேன். கீழே போயிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு ஃபால்ஸ்? சூப்பராக சூப்பர். இது இவ்வளோ கஷ்டமெல்லாம் அங்கே தேர்ந்து போயிட்டோம், தெரிஞ்சிடும். ஓகே தானே? எஸ், ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். எனக்கு ஸ்ட்ரைட்டில் உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் தெரியும். ஸோ நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ என்று காட்டுறேன். செம ஹைட்லேருந்து வருது. நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நெஞ்சளவு தண்ணி இருக்குது. நமக்கு பின்னால் வந்துட்டு ஆகாய கங்கை ஃபால்ஸ் இருக்குது, வேறு லெவலில் தண்ணி வந்துட்டுருக்கு. அண்ட் இதை விட அதிகமாக தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. பட் இப்போவே வந்துட்டு செம்ம ஃபோர்ஸில் வருது. ஸோ அது கொட்டை இடத்துல போனீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம அந்த ஒரு சின்ன அந்த வாட்டர் பாடியை வந்துட்டு கிராஸ் பண்ணி தான் போகணும். அது கயிறுலாம் கட்டியிருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் அது கிட்ட போய் பார்க்கலாம். நாங்கள் சொந்த ஊர் திருத்தணி. ஓகே, சூப்பர். ஸோ தம்பி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இங்கேருந்து கொட்டுற தண்ணி இந்த ஃபுல் வாட்டர் பாடியும் மேலே கொட்டுமா? ஆமாம், இது வரையும் வரும் பாருங்க. இப்போ நம்ம நிற்கிற இடத்துலலாம் நிற்க முடியாது. நிற்க முடியாது, வெறும் சாரல் மட்டும் தான் வரும். ஓகேப்பா, இது வரையும் வரும் தண்ணி. நம்ம படிக்கட்டு முன்னாடியே அங்கேயே சாரலே குளிச்சுட்டு போவோம். அது வந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி சமயத்தில் வந்தால், மழை காலத்தில் மான்சூன் முடிஞ்ச உடனே செம்மண் மாதிரி இருக்கும் தண்ணி. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கீழே குளிக்கலாம் முடியாது அப்போ. அந்த சாரலே குளிச்சு உள்ளலாம் வரவே முடியாது உங்களால். உள்ள வர முடியாது. சூப்பர் சூப்பர் தண்ணி எவ்வளோ அதிகமாக இருக்கும். தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்கிறேங்க அப்படியே? சத்யா. சத்யா, தேங்க்யூ சத்யா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கயிறை பிடிச்சிட்டு தான் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ தூரம் போகணும். நடுவில் வந்து கொஞ்சம் ஆழம் இருக்குது, பட் ஆனால் மேனேஜபிள். கீழே பாறை இருக்கிறதுனால நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. செப்பல் போட்டு போகலாம், ஆனால் அங்கே வந்து வழுக்கும். பட் வேறு லெவலில் இருக்குது. செம்ம ஃபோர்ஸ் தண்ணி அங்கே கொட்டுறது ஒன்றும் வேறு லெவலில் இருந்தது. கைஸ், இப்போ தான் நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வந்தோம். பட் நாங்கள் போகும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல. நான் நிறைய ஃபால்ஸ் போயிருக்கேன். இதோட ஃபோர்ஸ் வந்து செம்ம, ஏன்னா செம்ம ஹைட்லேருந்து. அதாவது இது பேர் வந்து ஆகாய கங்கை அப்படிம்பாங்க. ஆகாய கங்கைனா ஆகாயத்துலேருந்து கொட்டுறது தான் அந்த மாதிரி வந்துட்டு. ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்னென்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ இங்கே கூட்டமே இல்லை. இப்போ இவ்வளோ கூட்டம் அப்படின்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ
ஸோ எல்லாருமே வாங்க. இது எல்லாமே கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் மூலிகை தண்ணி, இதில் குளிக்க நல்லாயிருக்கும். ஓகே, நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிற ஜேர்னியை நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம். கீப் வாட்சிங் கைஸ். ஏற ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வரும்போது பெரிய ஸ்ட்ரகிள் சொல்ல மாட்டேன், பட் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டஃப்பாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் வந்து ஏற ஆரம்பிக்கிறோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத. ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டீப்பாக ஸ்டார்ட் ஆகும். Wow. நாங்கள் 200 வந்துருமா? 250 ஸ்டெப்ஸ் தான் ஏறி இருப்போம். இட் மீன்ஸ் 25% தான். செம்ம ஸ்டீப்பு. ஸோ அதுதான் செம்ம டஃப்பாக இருக்குது. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? கஷ்டமா இருக்குது. கீழே இறங்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. அப்பயே நினச்சோம் மேலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்ட்டு. அதே தான் ரொம்ப ஈஸியாக பின்னாடி கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக தான் இருக்குது. நானே ரியலைஸ் பண்ணுறேன்னா நம்ம இறங்க ஆரம்பிச்சோடனே ஆப்போசிட்டில் வராங்கல்ல, அவங்களே வந்துட்டு கஷ்டம் 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 பயங்கரமாக ஒரு இதை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆயிடுது. பட் ஸ்டில் வந்து டஃப்பு தான். பட் என்ன சொல்றது, ஒரு மேட்டரே இல்லைங்க. ஏறி போனால் ஏறி போயிட்டே இருக்கலாம். ரெண்டு தான் போனாங்க, ரெண்டு தான் இருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஸ்ட்ரகிள் இருக்கு, டஃபா தான் இருக்கு. பட் ஆனா வந்து ரொம்ப நேரம் கிடையாது. இப்போ இதே ஒரு 5000 படி இப்படி இருக்குன்னா அது பெரிய டஃப். யோசிக்க மாதிரி இது நீங்க நின்று ஒரு 4 வாட்டி நின்று ஏறினீங்கன்னா முடிச்சிடலாம். மாதிரி ஹேண்ட் பேக் யாரும் கொண்டு வராதீங்க, ஒன்று ஷோல்டர் பேக்கே போட்டுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுறதுக்கு. கரெக்ட், அது ஒரு விஷயம். ஓகே கைஸ், நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். கீப் வாட்சிங். பாதி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். பாதி டிஸ்டன்ஸ் தான் தெரியல எனக்கு. பட் எல்லாருமே வயலில் உட்காந்து தான் ஏறிட்டு இருக்காங்க. டஃப்பாக தான் இருக்கு. இறங்கும் போது ஏறுறவங்கலாம் கலாச்சிக்கிட்டே வந்திருந்தோம். நம்ம ஏறும்போது தான் தெரியுது. பேச்சு வரல, மூச்சு வாங்கி தான் இருக்கேன். அப்புறம் ஈஸியாக இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஃபால்ஸில் விளையாடும் போது நல்லா இருக்கு, ஜாலியாக. ஏற கொஞ்சம் சிரமம் இருக்குது. இறங்கும் போது தெரியல, ஏறும்போது கொஞ்சம் சிரமமாக தெரியுது. ஆனால் யங்ஸ்டர்ஸ்லாம் ஏறிக்கலாம். ஆனால் வயசானவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டாக ஏறுறாங்க. ஆமாம், பட் ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஏஜ்டு பீப்புள் வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வரது பெட்டர். ஏன்னா வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்புறமா ஏறுறது. ஆமாம். ஹாய். இங்க 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 கேமராடா இங்க பா திரும்பி இப்படி கேமரா அத ஃபோன் பர் ஹாய் சொல்லு. வெல்கம் டு கொல்லி மலை. ஹாய் ஹாய், வெல்கம் டு கொல்லி மலை. வெல்கம் சொல்லு. வெல்கம் கொல்லி மலை. நாங்க சொல்லிடுவோம்ல. க்ளோஸ் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுவோம். அதுக்கு ஒரு 1 hour எடுக்குது சாலிடாக நீங்கள் உட்காந்து ஏறினீங்கன்னா. அந்த 1 hour ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபால்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கும் பார்த்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒர்த்து, கண்டிப்பாக வந்துட்டு வருது. தண்ணி இருக்கான்னு கேட்டுட்டு போங்க மேலே இறங்குறதுக்கு முன்னாடி. அப்புறம் இவ்வளோ டஃப் நீங்கள் இறங்கிட்டு சுத்தமாக தண்ணி இல்லைன்னா டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. கேட்டுட்டு இறங்குங்க. தண்ணி இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒர்த் இட். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் முடிக்கிற டைமில் ஒரே ஒரு ஷாப் மட்டும் இருக்கும். மீதி நீங்கள் ஏறுற அந்த ரூட்டில் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போட்டு தான் எடுத்துகிட்டு வந்துடுங்க. லெமன் ஜூஸ், மோர் அண்டு இந்த மூலிகை வாட்டர்னு இருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வரும்போதே தண்ணி வந்து கேரி பண்ணிட்டு வந்துடுங்க.
சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1196 ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்கிறேன். டைம் எடுத்துது, நான் 1 hour எடுத்துருச்சு எங்களுக்கு. பட் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்தேன், கொஞ்சம் பேர் மீட் பண்ண பேசிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் எல்லாருமே பண்ணலாம், ரொம்ப டஃப்னு ஒன்றும் கிடையாது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த கொல்லிமலையோட ஆகாச கங்கா வாட்டர் ஃபால்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னால் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் டெம்பிள். ஸோ இது நம்ம வந்து அடுத்தடுத்து போவோம். இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொல்லிமலையில் ஆகாச கங்கா வாட்டர் ஃபால்ஸுக்கு பிளான் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you guys another video. Until then, bye bye from Krupa. Keep riding and keep running, guys. Bye.